ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக்ஸ் டு ஸ்னேஹா ஆடியோ நாவல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை ஆதித்யனின் ஆயுள் கைதியவள் எபிசோட் 24. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வினயின் ஆஃபீஸில் இருந்து எப்படியோ தப்பித்து வந்த தாரணிக்கு இன்னும் அந்த இரத்தக்கரை படிந்த மொபைலையும் ஆதியின் மிரட்டும் குரலும் காதுகளுக்குள்ளேயே ஒலித்து கொண்டிருந்தது. வினய் அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் புதிய ப்ராஜெக்ட் டிசைனராக இருக்கும் அவளுக்கு இப்போது தன் வேலை மீது இருந்த கவனத்தை விட வினய் மற்றும் ஆதிக்கு நடுவில் என்ன நடக்கிறது என்ற பயமே அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் மதுரா ஆதியின் அறையில் தரையில் அமர்ந்தபடி அந்த டைரி பக்கத்தையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். டார்கெட் வினய், த மேன் பிஹைண்ட் எவ்ரிதிங். சிவப்பில் எழுதப்பட்டிருந்த இந்த வார்த்தைகள் அவளது மூளையை குடைந்தது. வினய்க்கும் ஆதிக்கும் என்ன பிரச்சனை? ஆதி ஏன் வினயை டார்கெட் பண்ணுறாரு என்று 1000 கேள்விகள் அவளுக்குள் சுழன்று கொண்டிருந்தன. ஆனால் அதற்கு மேல் அங்கே நின்றால் யாராவது பார்த்து விடுவார்கள் என்ற பயத்தில் டைரியை அவசரமாக மூடி இருந்த இடத்திலேயே சோஃபாவின் அடியில் தள்ளிவிட்டு தன் அறைக்கு ஓடினாள். மறுபுறம் வினய் அசோசியேட்ஸ் சிஇஓ கேபினில் ஆதி வீசிய மொபைல் ஃபோன் இன்னும் மேஜை மீதே கிடந்தது. வினய் ஆதியையே கூர்மையாக பார்த்தான். ஆதி, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற. என் ஆஃபீஸ் லேண்ட்லைனில் இருந்து கால் போயிருக்குன்னா அதுக்கு நான் தான் காரணம்னு எப்படி சொல்கிற? இந்த ஆஃபீஸில் 1000 பேர் மேலே வேலை பார்க்குறாங்க. யார் வேணா எப்போ வேணா ஃபோன் பண்ணியிருக்கலாம் என்றான் வினய். ஆனால் குரலில் எந்த பதற்றமும் இல்லாமல், எனக்கு உன் கதையெல்லாம் தேவையில்லை வினய். மதுராவை கடத்தினவங்க சாதாரண ஆளுங்க இல்லை. அவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ பெரிய ஆள் ஒருத்தர் ஸ்கெட்ச் போட்டு தராங்க. அந்த ஆள் உனக்கு நெருக்கமானவனாக தான் இருக்கணும், இல்லைனா நீயா கூட இருக்கலாம். அதனால் இந்த கதை சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அந்த கால் ஹிஸ்ட்ரியை சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்தா எனக்கு வேணும் என்று ஆதி மேசை மீது கையை ஓங்கி அடித்தான். அதை கேட்ட வினய் லேசாக சிரித்தான். சரி மச்சான், நீ இவ்வளோ தூரம் கேட்குறப்போ நான் இல்லை என்ன சொல்ல போகிறேன். இதோ இப்போவே செக் பண்ண சொல்கிறேன் என்று இன்டர்காமில் தன் பிஏவை அழைத்தான். அவர்கள் உள்ளே வந்ததும், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த மந்தோட லேண்ட்லைன் கால் ஹிஸ்ட்ரி மொத்தத்தையும் உடனே என் கேபினுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். எனக்கு சீக்கிரமாக அந்த பிரிண்ட் அவுட் வரணும் என்று கட்டளையிட்டான் வினய். சில நிமிடங்களுக்கு பிறகு அந்த துறையின் ஊழியர் ஒருவர் பதற்றத்துடன் கேபினுக்குள் நுழைந்தார். ஆனால் அவர் கையில் எந்த பிரிண்ட் அவுட்டும் இல்லை. என்ன, நான் கேட்ட டீட்டெயில்ஸ் எங்க என்று வினய் கராராக கேட்டான். அந்த ஊழியர் பயந்து போய், சார், அது இந்த மாதத்தோட ஒட்டுமொத்த லேண்ட்லைன் கால் டேட்டாவும் சிஸ்டத்தில் இருந்து கம்ப்ளீட்டாக டெலீட் ஆகிருக்கு சார். எப்படி நடந்ததுன்னே தெரியல என்றார் தலையை சொல்லினபடி. வாட்? என்ன உளறுற? அது எப்படி டேட்டா டெலீட் ஆகும் என்று வினய் ஆத்திரத்தில் கத்தினான். உடனே குறுக்கிட்ட அவனது பிஏ, சார், நேற்று நைட் நம்ம சர்வரில் ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ வந்தது சார். அதனால் பேக்கப் ஃபைல்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகிடுச்சு போல என்று பவ்யமாக விளக்கினார். வினய் தன் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, சரி, முதல்ல எல்லாரும் வெளியே போங்க என்று அவர்களை விரட்டாத குறையாக அனுப்பி வைத்தான். அவர்கள் சென்றதும் வினய் ஆதியை பார்த்தான். ஆதியின் முகம் இன்னும் பதற்றத்திலும் தீவிரமான யோசனையிலும் இறுக்கமாக இருந்தது. வினய் மெதுவாக ஆதியின் தோளை தொட்டு ஆறுதல் படுத்தும் குரலில் பேசினான். ஆதி, முதல்ல கூல் மச்சான். மதுராவை கடத்தினதுல இருந்து நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க. அதான் இல்லாததையெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க. நான் ஏண்டா உனக்கு எதிராக இதெல்லாம் பண்ண போகிறேன்? ரிலாக்ஸ் மச்சான் என்றான் வினய். ஆதி எதுவும் பேசாமல் அவனது முகத்தையே சில நொடிகள் பார்த்துவிட்டு தன் மொபைலை எடுத்துக்கொண்டு விறுவிறுவென்று கேபினை விட்டு வெளியேறினான். ஆதி சென்றதும் வினயின் முகத்தில் இருந்த நிதானம் மறைந்தது. அவன் இருக்கையில் சாய்ந்து தீவிரமாக யோசித்தான். டேட்டா தானா டெலீட் ஆக வாய்ப்பே இல்லை. அப்போ இது அவங்களோட வேலையாக இருக்குமோ? மை காட், அப்படி மட்டும் இருக்கக்கூடாது என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டான். அவனது மனதில் ஏதோ ஒரு நபரின் முகம் நிழலாடியது. அன்று மாலை 6 மணிக்கு மேல் தாரணி தன் வீட்டில் அமர்ந்து இன்று ஆஃபீஸில் நடந்த விசித்திரமான சம்பவங்களை பற்றியே யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தாள். அப்போது அவளது ஃபோன் அடித்தது. ஸ்கிரீனில் அன்னோன் நம்பர் என்று காட்டியது. யாராக இருக்கும் என்று சில நொடிகள் யோசித்தவள் பின் ஃபோனை அட்டெண்ட் செய்து, ஹலோ, யார் பேசுகிறது என்றாள்.
மறுமுனையில் இருந்து ஒரு காந்த குரல் சிரிப்புடன் ஒலித்தது. ஹே தாரு, இட்ஸ் மீ வினாய். அதுக்குள்ள என் குரலை மறந்துட்டியா? அவ்வளவுதான். வினாயின் குரலை கேட்டதும் தாரணிக்கு ஒரு கம்பெனியின் சிஇஓவிடம் பேசுகிறோம் என்ற நினைப்பை மறந்து போனது. அவளது உள்ளுணர்வில் இருந்த தவிப்பு வார்த்தைகளாய் கொட்டியது. வினய், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸ்ல நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு உங்களை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தது. இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்று படபடவென கேட்டாள். அவளது அக்கறையை கேட்டு மறுமுனையில் வினய் லேசாக சிரித்தான். இல்லை தாரு, ஐம் நாட் ஓகே என்றான் ஒரு ஏமாற்ற குரலில். தாரணி பதறிப்போய், வினய் என்னாச்சு என்றாள். அதற்கு வினய், அதுவாம் ஒன்றும் இல்லை தாரணி, நான் ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் பற்றி பேச தான் கால் பண்ணேன் என்றான் சாதாரணமாக. அப்போதுதான் தாரணிக்கு தான் ஒரு கம்பெனியின் சிஇஓவிடம் அவரது பெயரை சொல்லி எவ்வளவு உரிமையோடு பேசிவிட்டோம் என்பது உரைத்தது. ஐயோ, இவ்வளோ அவசரப்பட்டுட்டியே தாரணி, சார்னு கூட கூப்பிடாம வினய்னு சொல்லிட்டியே என்று தனக்குள்ளேயே நொந்து கொண்டவள் முகம் சிவக்க, ஹலோ சாரி சார், நான் ஏதோ பதற்றத்தில் என்று இழுத்தாள். வினய் அவளது பேச்சை தடுத்து, பரவாயில்ல தாரணி, ஆக்சுவலாக எனக்கு இப்போ மைண்ட் சரியில்லை, கொஞ்சம் அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுறேன். உங்களை பார்க்கணும் போல இருக்கு, ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வர முடியுமா என்று ஏக்கத்துடன் கேட்டான். தாரணியின் இதயம் அவனுக்காக உருகினாலும் தன் பழமைவாத குடும்பத்தை பற்றிய நினைப்பு வந்தது. சார், அது வீட்டில் என்று தயங்கினாள். மறுமுனையில், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல தாரணி, கட்டாயப்படுத்தலை, லிவ் இட் என்றான் வினய் சோர்வாக. அவனது அந்த சோர்வான குரல் தாரணியின் மனதை என்னவோ செய்தது. சில நிமிடங்கள் யோசித்தவள் தன் தயக்கத்தை கைவிட்டு, சார், நான் எங்கே வரணும் சொல்லுங்க, நான் வரேன் என்றாள். வீட்டில் தோழியை பார்க்க போவதாக ஒரு பொய் சொல்லிவிட்டு தாரணி அவசரமாக தயாராகி தன் தெருவுக்கு வெளியே வந்தாள். பிரதான சாலையில் அவள் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென ஒரு பிரம்மாண்டமான கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர் கார் அவளுக்கு முன்னால் வந்து நின்றது. அதன் தானியங்கி கதவுகள் மெதுவாக திறக்க தாரணி அதிர்ச்சியுடன் உள்ளே பார்த்தாள். அங்கு ஸ்டியரிங்கை பிடித்தபடி கம்பீரமாக அமர்ந்திருந்தது வேறு யாருமல்ல, வினய்தான். அவனை கண்டதும் அவளது பயம் மறைந்து இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அமைதியாக காரின் முன் சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவர்கள் நகரின் ஒரு ஆடம்பரமான அமைதியான உணவகத்திற்கு சென்றனர். அங்கே வினய் தாரணியிடம் மிகவும் சகஜமாகவும் தன் மனபாரத்தை குறைக்கும் விதமாகவும் பேசினான். தாரணியும் எந்த தயக்கமும் இல்லாமல் அவனுடன் பேசினாள். அவளது பேச்சில் வினயின் முகம் லேசாக மலர்ந்திருந்தது. நேரம் போனதே அவர்களுக்கு தெரியவில்லை. இப்படியே மணி 10 ஆகியிருந்தது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆமாம் தாரணி, சாரி, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் என்றான் வினய். தாரணி மறுத்தாலும் வினயின் கட்டளைக்கு இணங்கி சம்மதித்தாள். கார் இரவு நேரத்து சாலையில் சீறி பாய்ந்தது. பயணத்தின் போது தாரணி திருட்டுத்தனமாக வினயை ரசித்து கொண்டிருந்தாள். வினய் காரை இயக்கும் விதம், ஸ்டியரிங் வீலை பிடித்திருந்த அவனுடைய கைகள், ஸ்டைலாக கலைந்திருந்த தலைமுடி, லேசாக துடிக்கும் அவனது உதடுகள் என அனைத்தும் அவளை காந்தமாய் இழுத்தன. ஆனால் அடுத்த கணமே அவளுக்குள் ஒரு தாழ்வுணர்ச்சி தலை தூக்கியது. நோ தாரணி, அவர் எங்க, நம்ம எங்க? அவர் ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஆனால் நான் ஒரு நார்மலான சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு என்று தன்னை அவனோடு ஒப்பிட்டு ஏங்கினாள். இதற்கிடையில் கார் அவளை எங்கு ஏற்றியதோ அதே தெருமுனையில் வந்து நின்றது. கார் நின்ற சத்தத்தில்தான் தாரணி தன் சிந்தனையில் இருந்து மீண்டு யதார்த்தத்திற்கு வந்தாள். தேங்க்ஸ் ஃபார் த டின்னர் சார், பாய் என்று கூறிவிட்டு காரில் இருந்து இறங்கி நடக்கத் தொடங்கினாள். அவள் சில அடிகள் எடுத்து வைத்த போது பின்னால் இருந்து வினய், தாரணி என்று அவளது பெயரை ஆழமாக கூப்பிட்டான். அவள் திரும்பி பார்ப்பதற்குள் வினய் காரை விட்டு இறங்கி அவளுக்கு மிக அருகில் வந்திருந்தான். அவள் ஏதோ கேட்க வருவதற்குள் வினய் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு உணர்வோடு தாரணியின் நெற்றியில் தன் உதடுகளை வதைத்தான். அந்த நெற்றி முத்தம் தாரணிக்கோ வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு பெரிய அர்த்தத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தது போல் இருந்தது. வினய் அவளை பார்த்து மென்மையாக புன்னகைத்து, பாய், குட் நைட் தாரு என்று கூறிவிட்டு காரில் ஏறி சென்றான்.
வினயின் கார் அந்த தெருவை தாண்டி மறையும் வரை தாரணி தன் நெற்றியை தொட்டபடி அப்படியே சொக்கி போய் நின்றிருந்தாள். அவளது இதயம் இன்னும் வினயின் நினைவிலேயே அடித்து கொண்டது. பின் மெதுவாக தன் வீட்டை நோக்கி போகலாம் என்று அவள் திரும்பிய அந்த வினாடி அவளது உடம்பில் இருந்த அத்தனை இரத்தமும் ஒரு நிமிடம் உறைந்து போனது. அங்கே திருவிளக்கின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு நபர் நின்று கொண்டு வினய் அவளுக்கு முத்தமிட்டதையும் அவள் காரில் இருந்து இறங்கியதையும் கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார். அவரை கண்டதும் தாரணியின் கண்கள் அதிர்ச்சிகள் விரிந்தன. முகத்தில் அலாதியான பயமும் சொல்ல முடியாத தவிப்பும் அவள் முகத்தில் படர்ந்திருந்தது. அவளது தொண்டையை ஏதோ அடைக்க கண்கள் தானாக குளம் போல் பெருகி அழுகை முட்டிக்கொண்டு வந்தது. அப்படி அங்கே நின்றிருந்தது யார்? தாரணியின் இந்த நடுக்கத்திற்கு என்ன காரணம்? ஆதி தன் அறைக்கு மதுரா வந்ததை கண்டுபிடிப்பானா? தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம ஸ்னேகா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.